டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே ஃப்ரீயாகவே 5ஆம் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ்க்கான அந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியாச்சு. அது போக ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் இதை பற்றி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதுலேயுமே வந்து நம்ம டிசியாவோ ஒரு டிஎஸ்பியாவோ ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான திட்டங்கள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன, அடிப்படை தகவல் என்ன அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு டிசியாவோ ஒரு டிஎஸ்பியாவோ நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை என்ன, திட்டங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம மைண்டில் அப்டேட்டாக இருக்கணும். ஓகே, அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேர்ம்ஸ். அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மரபு மற்றும் அரசியல் இயக்கங்கள் இந்த யூனிட்டுமே வந்து மிக மிக முக்கியமானது. அப்போ யூனிட் 6 பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது என்ன, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ தமிழ்நாடு வந்து எப்படி வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம யூனிட் 5 வந்து பார்த்தோம். அப்போ இந்த வீடியோ தொகுப்புல தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் யூனிட் 6ல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே எவ்வளோ கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யூனிட் 6 பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதை நம்ம ரீட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, அப்போ தமிழ்நாடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டேட்டாவுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம டாப்பிக்கை பார்க்கும்போது தமிழ் சமுதாய வரலாறு, அதே மாதிரி அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு, அதே மாதிரி திருக்குறள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள் வந்து மிக மிக முக்கியமானது. உலகத்துல உள்ள மிக முக்கியமான பிரபலங்கள் எல்லாமே திருக்குறளை வந்து விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நூலா வந்து இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அனைத்து மக்களுக்குமே வந்து இந்த திருக்குறள் வந்து நல் வழிகளை வந்து காட்டக்கூடியதா வந்து இருக்கு. அப்போ அதை பத்தியுமே நம்ம படிக்க போறோம். அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பங்களிப்பு என்ன, அதே மாதிரி பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் உள்ள தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. ஸோ ஒரு டைம்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு டைம்ல வந்து எக்கனாமிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படின்னா அது ஈஸியா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகேவா, இதுதான் வந்து எங்களுடைய பாரம்பரியம், இதுதான் வந்து எங்களுடைய நடைமுறை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கடைபிடிக்கும். அப்ப அது என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இது போக தந்தை பெரியார், அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா இவங்களை பத்தியுமே நம்ம பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைம்ல ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தாங்க. அவங்க ஆட்சி செய்யும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டேட்டா இல்லாம ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சேர சோழ பாண்டியர்கள், அதே மாதிரி பல்லவர்கள், மருது சகோதரர்கள் இவங்க வந்து எப்படி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டின் விடுதலைக்கான பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈஸியா வந்து ஆங்கிலேயர்களோட வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணல. ஸோ அதுக்குன்னு சொல்லி நிறைய ஐடியாலாம் பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ணோம். அப்போ அதுல நிறைய பங்களிப்பு வந்து பெண்களுக்குமே வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பங்களிப்பு, அதே மாதிரி டாக்டர் தர்மம்மாள் அவர்களுடைய பங்களிப்பு, அதே மாதிரி மூவலூர் ராம் அமிர்தம் அம்மையார் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலை அம்மாள், தில்லையடி வள்ளியம்மை. ஸோ இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து A to Z வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையான கொள்கைகள், அதாவது சுயமரியாதை இயக்கம்னா என்ன, திராவிட இயக்கம்னா என்ன, இதை பத்தியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க யூனிட் 5 படிக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான திட்டங்கள் பத்தி படிப்பீங்க. ஆனா யூனிட் 6 படிக்கும்போது தமிழ்நாட்டினுடைய வரலாறை பத்தி படிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சிவகங்கை, அதே மாதிரி கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான வரலாறு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க யாரு ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி
சிவகங்கையில வந்து முக்கியமான ஒரு பெண் வந்து உண்டு. ஸோ அந்த பெண் வந்து என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதே மாதிரி ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டத்தில் நீங்க இருந்து பார்க்கீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் எந்தெந்த எந்தெந்த கேட்டகரியில அதாவது பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து விடுதலைக்காக வந்து போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பா இன்டர்வியூ சேம்பர்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏன்னா இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி திருக்குறள் திருக்குறளை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? 6th to 12th வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம தமிழ் அதாவது பிஏ தமிழ் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுலயுமே படிச்சிருப்போம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றோம், இப்பவுமே வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எதுக்காக படிக்கும்? திருக்குறள் வந்து உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்குமே பயன்படக்கூடியதா வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த திருக்குறளை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அப்டேட் ஆகுற மாதிரியே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா இலக்கணம், இலக்கியம், அதாவது சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ தமிழை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மொழி மட்டும்தான் மற்ற மொழிகள் எல்லாமே வந்து ஒரு முதன்மை மொழியா வந்து இயங்கிட்டு இருக்கு. அது போக தமிழ் மொழியை வச்சு மற்ற மொழிகளும் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு துணையும் இல்லாம தனித்திங்கக்கூடிய ஒரு மொழியா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தியுமே நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இது போக தமிழ் சமுதாய வரலாறு. ஸோ தமிழ் சமுதாய வரலாறுனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறைய ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ பொங்கல் வரப்போது, இந்த பொங்கல் திருநாளை பார்த்தோம்னா தமிழர் திருநாள் அப்படிங்கிற மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீபாவளி இருக்கு, தை திருநாள் இருக்கு, பொங்கல் திருவிழா இருக்கு. இது போக ஆடி, தபசு, இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் இருக்கு. இந்த திருவிழாக்கள் எல்லாமே ஏன் நம்ம செலிப்ரேட் பண்றோம்? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. பொங்கல் வருது அப்படின்னா பொங்கல் வந்து வருது, நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஆனா இப்போ நீங்க ஒரு டிசி ஆக போறீங்க, ஒரு டிஎஸ்பி ஆக போறீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து தமிழருக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸா வந்து இருக்கு? அதே மாதிரி ஆடி தபசு வருது அப்படின்னா அந்த ஆடி தபசு வந்து ஏன் தமிழருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு டெப்டி கலெக்டரா வந்து போறீங்க. அப்படி போகும்போது அந்த மாவட்டத்துல நிறைய சமுதாய மக்கள் வந்து இருப்பாங்க. ஹிந்து இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, கிறிஸ்டின் இருப்பாங்க, வேற பல்வேறு சமுதாய மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அது ஏன் நடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்து கோயில்ல ஒரு ஆடி மாசம் வந்து கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா அந்த ஆடி மாசம் ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குட் ஃப்ரைடே வருது அப்படின்னா அந்த குட் ஃப்ரைடே வந்து ஏன் கிறிஸ்டினுக்கு வந்து முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பக்ரீத் பண்டிகை வருது அப்படின்னா அது வந்து ஏன் முஸ்லீம்க்கு வந்து முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்க வந்து பேசிக்கா நாங்க இதுக்குதான் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஒரு சப் கலெக்டர் ஆக போறோம், ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பராக ஆக போறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எல்லாமே வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து நம்ம படிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது, நம்மளுடைய நாலேஜை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கெயின் பண்றோம், அதே மாதிரி ஒரு பொதுமக்கள் கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சப் கலெக்டரா ஒரு டிஎஸ்பியா அந்த ஃபீல்டுல நீங்க வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி கன்வின்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பேசணும்? இது வந்து தப்பான செயல், இதுக்கு வந்து நான் தகுந்த நடவடிக்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க உங்களுடைய டேட்டாவை அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துல இருந்து ரிலீவ் ஆவாங்க. கரெக்டா? அதை விட்டுட்டு நான் தான் கலெக்டரு, நான் தான் டிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவெட்டுல ஒரு திமிர்ல அந்த இடத்துல நம்ம வந்து அசம்பிள் ஆகுறோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறும். அப்போ இந்த டாபிக் எல்லாமே நமக்கு எதுக்கு படிக்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு டிசியா ஒரு டிஎஸ்பியா நீங்க ஆயிட்டீங்க, பதவியில வந்து அமர போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தின நாலேஜ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செக் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த டாபிக்கை பார்த்த உடனே வந்து அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயப்படலாம் வேண்டாம். இப்போ தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ் சமுதாய வரலாறு. ஸோ இதுல வந்து வரலாறு வந்து கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி
தமிழ் சமுதாயம் வந்து கனெக்ட் ஆகுது. அப்ப இதை பத்தின டேட்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறைய பிளேஸ்ல வந்து இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புல வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அது எதுக்காக கண்டுபிடிக்காங்க, என்ன பர்பஸ்க்காக கண்டுபிடிக்காங்க, அந்த இடத்துல வந்து யாரு வாழ்ந்தாங்க, ஸோ தமிழர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன உதாரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த தொல்லியல் உதாரணம் தான் நமக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கு. அப்ப இதை பத்தின டேட்டாவுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளை வந்து திருக்குறள் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ மேக்சிமம் வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயுமே வந்து திருக்குறள் வந்து மிக முக்கிய பங்கு வந்து வகிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாகவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு வந்து நம்ம தனியாவே செப்பரேட்டா வந்து கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து போட போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது போக 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. ஸோ 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களை எப்படி வெரைட்டி அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தகவலை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6 படிக்கக்கூடிய மெத்தடு. ஸோ நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். டாபிக் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நான் இப்போதான் புதுசா வரேன் அப்படின்னா மற்றவங்க வந்து அது அப்படி இது இப்படி, அந்த யூனிட் கஷ்டமா இருக்கும், இந்த யூனிட் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கட்டுக்கதையை வந்து உருவாக்குவாங்க. அதை எதையுமே உங்க காதுல நீங்க வாங்கக்கூடாது. ஓகே? சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பா யூனிட் 5 யூனிட் 6 இந்த ரெண்டுக்குமே நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி டெலிகிராம் குரூப்ல டெய்லியுமே வந்து குயிஸ் வந்து பார்க்க போறோம். இந்த குயிஸை பொறுத்த மட்டும் யூனிட் 5 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதை பத்தின வினாக்கள் வந்து இடம்பெறும். அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் இதை பத்தின வினாக்கள் வந்து இடம்பெறும். அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு இதை பத்தின வினாக்கள் வந்து இடம்பெறும். ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் நமக்கு மார்க் அதிகமாக கவர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸை வந்து கவனமா இருக்கணும். ஓகே? ஸோ டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையான எல்லா குயிஸுமே வந்து அப்டேட் ஆகும். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிடையாது, எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணுவோம். நீங்க டெலிகிராம்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? சேம் டைம் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமுதாய அரசியல் இயக்கங்கள் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. யூனிட் 5 பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டின் அடிப்படை தேவைகளை பத்தி படிக்க போறீங்க. யூனிட் 6 பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டின் வரலாறு பத்தி படிக்க போறீங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். மற்றபடி நீங்க வந்து எந்த விதமான பயமும் இல்லாம ஒரு தடையும் இல்லாம ஈஸியா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் டெலிகிராம் குரூப்ல அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பாஸ் பண்ணுங்க. சேம் டைம் நம்முடைய டெஸ்ட் பேஜ்ல நம்ம ஃப்ரீயா தான் கான்டெக்ட் பண்றோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுல நீங்க ஜாயின் பண்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு இந்த ரெண்டுக்குமே வந்து வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம டீம் சார்பா அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் PDF ஃபார்மேட்ல டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து போடுவோம். அதையுமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ற பட்சத்துல ஈஸியா உங்களுக்கு எல்லாமே வந்து அசஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் வந்து மாறும். ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. அதே மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க, டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு சப் கலெக்டர் ஆக போறோம், ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு TC ஆக போறேன், DSP ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி இருங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டோம். ஓகே? ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்புல இந்தியன் பாலிட்டி வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அது வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? நன்றி, வணக்கம்.